பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு கடினமாக தோன்றுகிறது, முடியாமல் போகிறது. இன்னைக்கு அநேகருக்கு ஒரு பைக் வாங்குறது கூட முடியாத காரியம், ஒரு வீடு கட்ட முடியாத காரியம். அவங்களோட வசதிக்கு ஏற்ற சில விஷயங்கள் மனுஷனாலே கூடாதுதான் அப்படி போடுவோம். மனுஷனால முடியாத விஷயங்கள் எத்தனையோ இருக்கிறது. தேவ மக்களே, இன்றைக்கு எதெல்லாம் நமக்கு கடினமான காரியமாய் தோன்றுகிறதோ, எதெல்லாம் முடியாத காரியமாய் தோன்றுகிறதோ, அது இறைவன் பார்வையிலே அது சாதாரணமாக தோன்றுகிறது. நம்ம கூட எப்படி ஒப்பிடுறோம்னா, நமக்கு எதெல்லாம் முடியாதோ அதெல்லாம் கடவுளால் முடியாது அப்படின்னு நினைக்கிறோம். அதனாலதான் வாழ்க்கையில் நிறைய தோல்வி. இதனால முடியாதுங்க, இதனால என்ன செய்ய முடியாது, எனக்கு அந்த அளவுக்கு திறன் இல்லை அப்படி என்பது நியாயம்தான். நம்ம மனுஷர்கள் அறிவிலே பலத்திலே குறைவானவர்கள் தான். ஆனால் இறைவனுடைய பலத்துக்கு, அறிவுக்கு, ஞானத்திற்கு எந்த மனிதனும் ஒப்பிடவே முடியாது. இந்த மனுஷனை கடவுளுக்கு ஒப்பிடலாம், இந்த சூழ்நிலை கடவுள் ஒப்பிடலாம், முடியவே முடியாது. அதனால்தான் நம்ம வாழ்க்கையில தோற்று போவதுக்கு என்ன காரணம்? நாம் மனுஷனுடைய அறிவுக்கு, மனுஷனுடைய செயலுக்கு, மனுஷனுடைய சிந்தனைக்கு ஏற்றதாக நாம் இறைவனை ஒப்பிடுகிறோம். ஏசையா நீங்க 55ஆம் அதிகாரத்துல 8-10 படிச்சு பாத்தீங்கன்னா, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. நீ நினைக்கிறவன் நான் நினைக்க மாட்டேன். உன்னுடைய அறிவும் திறமையும் புரிதலும் ரொம்ப அற்பம், ரொம்ப சாதாரணம். நான் இறைவன், நான் இந்த வானத்தை பூமி படைத்தவன். அதனால என்னால முடியாத விஷயம் உலகத்துல ஒண்ணும் இல்லை. நீங்க இறை நம்பிக்கை உள்ளவர்களா இருந்தால், தேவனிடத்தில் ஏதோ ஒரு சகாயத்தை, அற்புதத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஆளா இருந்தால், உங்க அறிவுக்கு அப்பாற்பட்டு அவர் மேலானவர், சிறந்தவர், அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்ற அந்த உண்மையை நீங்கள் ஒற்றுக்கொள்ளும் போது தான் உங்க வாழ்க்கையிலே அதிசயங்களை, அற்புதங்களை பார்க்க முடியும். 2 ராஜாக்கள் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே அவர் மோவாபியரோடு இஸ்ரவேல் மக்கள் சண்டைக்கு போகிறார்கள். போகிற இடத்திலே அவர்கள் தண்ணி பற்றாக்குறையாக மாறுகிறது. இந்த நிலைமையில கடவுளுடைய ஊழியக்காரத்திலே விசாரிக்கிறார்கள். அங்கே தேவன் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க, இந்த பள்ளத்தாக்கு தண்ணீர் நிரப்பப்படும். இது சாதாரண காரியம் இல்லை. அவ்வளோ லட்சக்கணக்கான மக்களுக்கு தண்ணீர் தேவை, அதுவும் அந்த ராத்திரியே தேவை, அன்றைக்கே தேவை. அது என்ன போர் போட்டாலும் முடியாது. அங்க சொல்ற ஒரு காவா விட்டுங்க, இப்போ தண்ணி வரும். ஒரு சாத்தியக்கூறும் இல்லை. இயற்கையின்படியே, அறிவின்படியே, விஞ்ஞானத்தின்படி வாய்ப்பே இல்லை. அதுக்கு இப்படி சொல்றாரு, ஒரு காற்று அடிச்சா மழை வரப்போகுது, மழை வந்தா தண்ணி வரப்போகுது, எந்தவித மூலப்பொருளும் இல்லை, மூல காரணமும் இல்லை, ஆனால் அற்புதங்கள் நடக்கும் சொல்லும் போது அதை யாரெல்லாம் நம்புறார்களோ, நம்ப போறார்களோ அதை பத்தி இல்லை. பைபிள் தெளிவா சொல்லுது. 18ஆம் வசனம், இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். சிம்பிள் திங்ஸ் இங்கிலீஷ் சொல்லுது, லேசான காரியம், ரொம்ப சாதாரண விஷயம். கடவுள் ஒரு மனிதனை உயர்த்தவோ, ஆசீர்வதிக்கவோ, ஒரு நன்மையை செய்யவோ, ஒரு அற்புதம் செய்யவோ அவர் பார்வைக்கு அது சாதாரண காரியம். தேவ மக்களே, ஒருவேளை வியாதி உங்களை நொறுக்கி கொண்டிருக்கிறது, வறுமைகள் நொறுக்கி கொண்டிருக்கிறது, இதோ விடாப்படியான ஒரு சத்துருடைய தாக்குதல்களை நொறுக்கி கொண்டிருக்கிறது. ஐயோ, எப்படி இதிலிருந்து மீளுவது, எப்படி வெற்றி பெற, ஒருவேளை கலங்கி கொண்டிருப்பீர்கள் என்றால், உங்களுக்கு இறை நம்பிக்கை இருக்கும் என்றால், அந்த தேவனை இருக்கிற இடத்துல, தேவனே எனக்கு ஒரு அற்புதங்களை செய்ய என்று நீங்கள் உங்களுடைய தோல்வியோ, உங்களுடைய இயலாமையோ, உங்களுடைய சந்தேகத்தை அவர் கீழே போட்டுவிட்டு இயேசுவே நீ சரணடையும் போது, ஒப்பு கொடுக்கும் போது அவர் பார்வைக்கு அற்ப. அநேக சமயத்திலே நாம் சுய பலத்தில் ஓட நினைக்கிறோம், சுய ஞானத்தில் ஓட நினைக்கிறோம், சுய அறிவிலே வாழ நினைக்கிறோம். அதனால தான் சில விஷயங்களாலே நம்ம ஜெயிக்க முடியும், சில விஷயங்களிலே நாம் தோற்றவர்களாக இருக்கிறோம். எந்த காரியமா இருந்தாலும் மனுஷனால கூடாதுதான், என் தேவனாலே எல்லாம் கூடும். தேவ மக்களே, உங்க வாழ்க்கையில ஒரு பரிபூர்ணமான விடுதலை பெற வேண்டும் என்றால், அற்புதங்கள் பெற வேண்டும் என்றால், உங்கள் நினைவுகளிலிருந்து நீங்கள் மாறுபட வேண்டும். இது கர்த்தருடைய பார்வைக்கு அற்ப காரியம். நீ பணம் உள்ளவனா இருந்தாலும் கூட இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம், இந்த டாக்டர் பார்க்கலாம், நீ சுகமாயிடலாம். அப்படி பணத்தை வைத்துக் கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு போன எல்லாரும் சுகத்தை பெறுகிறார்களா? இல்லை. உதவி செய்ய யாரும் இல்லை என்று அனாதையாய் கிடக்கிறவர்களா மரித்து போகிறார்களா? இல்லை. ஆண்டவர் கையிலே தான் எல்லா நன்மை இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் மந்திர சூனிய கட்டு என்ற நிலையில இருக்கலாம், வியாதி என்ற நிலையில இருக்கலாம், பஞ்ச பட்டி நிலையில், எதிரிகள் சூழ்நிலையில் இருக்கலாம். அங்க எதிரிகள் தான். அங்க மோவாபியரை, எதிரிகளை உங்க கையிலே கொடுக்கிற தேவன் அழகான வாக்கு கொடுக்கிறார். ஒருவன் எதிரிகள் எப்பக்கம் சுற்றினால் எதிரிகள், அவருடைய கருத்துக்களோ, அவருடைய வலிமையோ பலத்துதான் இருக்கலாம். ஒருவேளை மறண்டு போயிருக்கலாம், தோற்று விடுவோம் என்ற எண்ணம் கொண்டிருக்கலாம். இறை நம்பிக்கை, கடல் நம்பிக்கை உள்ள மனுஷராய் இருந்தால் இது கர்த்தருடைய பார்வைக்கு அற்ப காரியம்.
அந்த மோவாபியரை நான் உன் கையிலே கொடுப்பேன் என்று இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் வாக்கை கொடுத்தார். தேவ மக்களே, எதிரிகளை குறித்தோ, சத்துருக்களை குறித்தோ, வியாதிகளை குறித்தோ, வறுமை குறித்தோ ஒருவேளை கலங்கி வேதனைப்பட்டிருக்கலாம். அதிலிருந்து உங்களை விடுவிக்கவும் காப்பாற்றவும் தேவனுடைய பார்வைக்கு அது அற்ப காரியமா இருக்கிறது, சாதாரண காரியமா, எளிய காரியமா இருக்கிறது. இன்று சொல்லுங்க, கர்த்தர் மேல் நீங்க பாரத்தை வைத்து விடு. தேவனே, எங்கள் சத்துருக்களை எங்கள் கையிலே கொடுப்பது உனக்கு அற்ப காரியம் ஆண்டவரே. நாங்கள் கலங்கினதும் தவித்ததும் வேதனைப்பட்டதும் உண்மைதான். எங்களை பரிசுத்தமாக்கும், எங்களுக்கு ஒரு விடுதலை தாரும். நீங்க மனதார நீங்கள் வேண்டும் போது உங்கள் வேண்டுதல் கேட்கப்படும். ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்வார். நீங்க சொல்லி, ஆம், கர்த்தருடைய பார்வை அற்பக்காரி, அவர் சர்வ வல்லவர், சர்வ ஞானி, சர்வ வியாபி, அவரால் எல்லாம் முடியும் என்று நீங்கள் இப்போதே ஒற்றுக்கொள்ளும் போது, நம்பும் போது உங்க வீடு தேடி அற்புதம் நடக்கும். இது அற்ப காரியம். காற்றும் காணவில்லை, மழையும் பார்க்கவில்லை, அவர்கள் எதிர்பார்த்தபடி தண்ணீரால் நிரப்பி அது தேவ பார்வைக்கு அவர் அற்பமாக மாற்றினார். உங்கள் வேதனை மாறும், கண்ணீர் மாறும், எல்லாவற்றையும் மாற்ற என் தேவனுக்கு அது அற்ப காரியம். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.